ஸ்டெப் ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட்டு ஒரு லென்த் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிவரி பேக் எப்படி பேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நான் என்னோடய டெலிவரி வந்து December 21 நடந்தது. எனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். பையன் பிறந்து 4 month ஆகுது. சரி, கொஞ்சம் எடுத்து வச்ச வீடியோலாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணேன். இந்த வீடியோ என்னென்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹாஸ்பிட்டலோட ரூம் டூர். என்னோடய டெலிவரி எங்கே நடந்தது அப்படின்னா, லைஃப்லைன் ஹாஸ்பிட்டலில். எனக்கு சி செக்ஷன் தான். அப்போது 3 days தங்குற மாதிரி இருந்தது. நாங்கள் தங்கியிருந்த ரூம், அதாவது இன்பேஷண்ட் ரூம் சொல்லுவாங்க, அது எப்படி இருந்தது அப்படின்னு காட்டலாங்கிறதுக்காக அந்த வீடியோ நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி கிளம்புறப்போ எடுத்தேன். அந்த வீடியோ உங்களுக்காக. அட்டாச்சு டாய்லெட்டோடு இருந்தது ரூமு. ப்ளஸ் ஹீட்டர், ஏசி. ஃபேன் கிடையாது, ஏசி தான். வேணும்னா போட்டுக்கலாம். கூலிங் ஆன பின்னாடி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஒரு பாப்பா தூங்க வைக்கிறதுக்கு ஒரு தொட்டில், நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன மூவ் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள், ஒரு டிவி இருந்தது, 2 சோஃபா, ஒரு டேபிள், அந்த சோஃபாக்கான டேபிள். அடுத்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, ஒரு வாட்டர் டிஸ்பென்சர், அதில் கோல்டு வாட்டர் ஹாட் வாட்டர் ரெண்டுமே வர மாதிரி ஒரு டிஸ்பென்சர், 2 பெட் இருந்தது. ஒன்று வந்து பேஷண்ட் கூட தங்குறவங்க தூங்கிக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுக்கானது. அவங்களே செல்ஃபாக எந்திரிச்சிக்கிற மாதிரி, தூங்கிக்கிற மாதிரி, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெட் அது இருந்தது. ப்ளஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. டெய்லி வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணிடுவாங்க, டெய்லி ரூமையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. 3 நேரமும் ஃபுட்டு வந்துடும். அந்த மாதிரி நல்லா இருந்தது ஃபெசிலிட்டிஸ். தம்பிக்கு வந்து ப்ளூரமின் லெவல் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்தது அப்படின்னு சொல்லி, அதுக்கான ட்ரீட்மெண்ட்காக 1 day ஃபுல்லாக ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் அந்த ப்ளூ லைட் கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் தான் அது நடந்தது. இது வந்து எங்கள் பாப்பா பிறந்த அன்னைக்கு எடுத்த சின்ன வீடியோ. அடுத்து நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா எங்களை ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு வர வச்சாங்க. அந்த வீடியோ பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.